जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு 2026ஆம் வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2025 ப்ளஸ் மைனஸில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நிறைய ஏமாற்றங்களை, நம்பிக்கை துரோகங்களை நிறையா சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டில் ஓரளவுக்கு எனக்கு இனிமேலாவது கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் வருமா? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, போராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் 1-2 பாதம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது போராட்டம் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். புதுமண தம்பதிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் மாதிரி குழந்தை பிறந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே நன்னா இருக்கும். சிறு மன வருத்தங்கள் இருந்தாலும் போக போக சில விஷயங்கள் சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2026ஆம் ஆண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இதில் நம்ம சொல்ல போகிறோன்னா, எழுச்சி காணும் வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை காணக்கூடிய வருடமாக அமையும். வாய்ப்புகளும் வளர்ச்சியும் திருப்பு முனைகளும் உள்ள ஒரு வருடமாக அமையும். சில அபாய சூழ்நிலைகளும் உண்டு, கவனமாக இருக்கவும். சரிங்களா? 1. ரெண்டாவது, உங்களுடைய அதாவது தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வில்லானை சொல்லால் வளை அப்படின்னு சொல்லும்போது குரு சிறப்பாக செயல்படும் ஆண்டு. குரு சில விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். வேலை, பயணம், பணவரவு மற்றும் எதிர்பாராத வளர்ச்சி இதெல்லாம் உங்கள் ராசிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா விபத்து அபாயம் உண்டு, கவனமாக இருக்கணும். மார்ச் ஏப்ரல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக போயின்னு இருக்கும்.
இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருசக்கர வாகனத்தில் குடும்பத்தில் கவனம் தேவை, மன அழுத்தம் தவிர்க்க வேண்டிய காலம். சில நேரத்தில் மன வருத்தங்களை எல்லாம் தவிர்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது. அதாவது பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, பணவரவு அதிகரிப்பு, வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள், புதிய சொத்து வாங்கும் யோசனை, வெற்றி, காதல் நம்பிக்கை அதிகரிப்பு, இதெல்லாம் உண்டு. நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மார்ச் ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அலர்ட், ஆக்சிடென்ட் அலர்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும். தவறான நண்பர்கள் அல்லது தவறான வழிகாட்டல் அப்படிங்கிறது இருக்கும். செப்டம்பரில் பண சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், கவனமாக இருங்க. வேலை, பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் அலுவலக அரசியல் அதிகரிக்கும். அதாவது இந்த சில பேர் ஏன்பா வேலை செய்கிற இடத்துல கூட பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். டிசம்பர் மாதத்தில் தொழிலில் பெரிய பிரேக் த்ரூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கூட்டு தொழிலில் தகராறு மற்றும் ஆவணம் இல்லாமல் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். அதாவது ப்ராப்பரான சில விஷயங்கள்லாம் சைன்லாம் இல்லாமல், சில விஷயங்கள்லாம் ஆவணங்கள் இல்லாமல் கையெழுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் குடும்பத்தில் உற்சாகம், ஆனால் நடுநிலை மாதங்களில் சில மன அழுத்தங்கள் இருக்கும். தம்பதிகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள், நற்செய்திகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஏப்ரல், ஜூலை, நவம்பர் மாதத்துலலாம் ப்ராப்பர்ட்டி வந்து பதியிறது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அக்டோபர் மாதத்தில் மட்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவில் பண இழப்பு அல்லது திடீர் செலவு வரத்துக்கான வாய்ப்புகள் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டித் தேர்வில் சிறந்த வெற்றி, அதே போல் வெளிநாட்டு படிப்பு, இதெல்லாமே மாணவிகளுக்கு சரியாக இருக்கும். பழைய வழக்குகள் முழுமையாக முடிந்து சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பரில் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்திட வேண்டாம். நிலத்தகராறு இருந்தால் ஏப்ரல், ஜூலை மாதத்தில் சிறந்த முடிவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆக்சிடென்ட் அலர்ட் சொல்லியிருக்கேன். மார்ச், ஏப்ரல், செப்டம்பரில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி, நீண்ட டிரைவ்லாம் காரில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேக் பெயின், அதே போல் டைஜஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பட்டமங்கலம் குருஸ்தலம் போயிட்டு வர்றது உங்கள் ராசிக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு குரு வழிபாடு, குரு ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். லக்கி கலர் வந்து மஞ்சள், அதிர்ஷ்ட எண்கள் 3. ஸோ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 தீபமாவது ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி, வாரம் ஒரு முறை ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பு. இந்த ஸ்லோகத்தை சேர்த்து சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்திம் அனுகிரகம் குருகுரு. இதை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து வேளானால் தனுர் ராசிக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.